பிரபல ரவுடி பாம் சரவணன் ஆந்திராவில் துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். பிரபல ரவுடி பாம் சரவணன் ஆந்திராவில் துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். பிரபல ரவுடி பாம் சரவணன் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்தான விவரங்களை சொல்லுங்க. பிரபல ரவுடி பாம் சரவணன் துப்பாக்கி முனையில காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ரவுடிகள் ஒழிப்பு பிரிவு காவல்துறையினர் ஆந்திரா தமிழக எல்லை அருகே வைத்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். நேற்று இரவு ஆந்திரா அருகே ஒரு இடத்துல தனது கால் முறிவு எலும்பு முறிவுக்கான சிகிச்சையை மேற்கொண்டு வந்ததாக ஒரு இடத்துல தங்கியிருந்ததாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் துப்பாக்கி முனையில் பாம் சரவணனை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பாம் சரவணன் மீது 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறது. குறிப்பா தென்னரசு அவர்களின் சகோதரரான பாம் சரவணன் தென்னரசு அவர்களின் கொலைக்கு பழிவாங்க காத்திருந்ததாகவும், அதே போல ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர் இருக்கக்கூடிய பாம் சரவணன் தற்போது கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்குக்கு எதிராளிகளையை தீர்த்து கட்ட காத்திருந்தாகவும் பல்வேறு தகவல்கள் கூறப்பட்டது. அது மட்டுமில்லாமல் பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த பாம் சரவணன் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாட்டு வெடிகுண்டுகளோடு பாம் சரவணன் கடைசியாக கைது செய்ய முயன்ற போது அவர்கள் கூட்டாளிகள் மட்டுமே கைது செய்யப்பட்டார்கள். அப்போதும் பாம் சரவணன் தலைவராக இருந்த நிலையில தற்போது ஆந்திரா தமிழக எல்லையில் வைத்து சென்னை ரவுடிகள் ஒழிப்பு தனிப்படை போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். அவரது மனைவியும் பாம் சரவணனை நேற்று இரவே போலீசார் கைது செய்ததாகவும், ஆனால் தற்போது எங்கிருக்கிறார் என்ற தகவல் தெரியவில்லை என்று கூறி ஒரு புகார் ஒன்றையும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது பாம் சரவணனை ரவுடிகள் ஒழிப்பு பிரிவு போலீசார் துப்பாக்கி முனையில் கைது செய்ததாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரபல ரவுடி வெள்ளை உமா கொலை வழக்குகள் உட்பட 6 கொலை வழக்குகளும் மற்றும் கொலை முயற்சிகள், நாட்டு வெடிகுண்டுகள் தயாரித்தல், ஆயுத தடை சட்டம் உள்ளிட்ட வழக்குகள் என 30க்கும் மேற்பட்ட வழக்குகளை தொடர்புடையவர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட செயலாளர் கூடிய தென்னரசுவின் தம்பியாக இருந்தவர். கேபிள் டிவி விவகாரத்தில் முதலில் ஒரு கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட பின்பு தொடர்ந்து பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடையதாகவும், தென்னரசுக்கு உடன் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையதாகவும் பாம் கருதப்பட்டவர் தற்போது துப்பாக்கி முனையில சென்னை ரவுடிகள் ஒழிப்பு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக ஆம்ஸ்ட்ராங் அவர் கொலை வழக்குக்கு பிறகாக அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய நாகேந்திரன் மற்றும் அஸ்வத்தாமன் உள்ளிட்டோருக்கு எதிராக சதி செய்து அவர்களை பழித்திருக்க காத்திருந்ததாகவும் தகவல்கள் கூறப்பட்ட நிலையில தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.